எங்கள் தெருவில் ஒரு பெந்தகோஸ்தே சர்ச் இருக்கிறது. அதற்கு பக்கத்தில் ஒரு ஐயர் வீடு. ஐயர் கொஞ்சம் வயதானவர். அவர் வீட்டு தோட்டம் சரியாக பராமரிக்கப்படாமல் எப்போதும் புல்லும் பூண்டும் மண்டி கிடக்கும். இன்று காலை நான் அலுவலகத்துக்கு வரும்போது அந்த தோட்டத்தை நடுத்தர வயதுடைய ஒருவர் கடப்பாரை மண்வெட்டி கொண்டு ஒழுங்கு செய்து கொண்டு இருந்ததை நான் பார்த்தேன். கொஞ்சம் கூன் விழுந்து அந்த நடுத்தர வயது மனிதரை எங்கோ பார்த்ததாக நினைவு. பைக்கை சைடு ஸ்டாண்டு போட்டு நிறுத்திவிட்டு அவரை பார்த்து லேசாக புன்முறுவல் செய்தேன். யாரோ ஒருவர் சம்பந்தமில்லாமல் நின்று சிரிப்பதை பார்த்த அந்த நபர், "இன்னா சார், உங்க வீட்டில் ஏதாச்சும் வேலை இருக்கா?" என்று திக்கி திக்கி பேசினார். குரலை கேட்டதுமே அடையாளம் கண்டு கொண்டேன். அது அமல்ராஜேதான் என்று சொல்ல வேண்டும். அமல்ராஜ் யார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இருங்கள், நான் சொல்கிறேன். பரங்கிமலை ஒன்றிய துவக்கப்பள்ளியில் 5ஆம் வகுப்பு வரை மட்டுமே உண்டு. 5ஆவதுக்கு பிறகு அரசினர் உயர்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு சேர்ந்தேன். பையன்களுக்கு ஏ செக்ஷன், பெண்களுக்கு பி செக்ஷன். ஏ செக்ஷனில் மட்டும் 106 பேர். முதல் வரிசையில் நான் அமர்ந்திருந்தேன். எனக்கு அருகில் கொஞ்சம் கூன் போட்ட ஒரு பையன் உட்கார்ந்து இருந்தான். அவனை அதுவரை பார்த்தது இல்லை. அவன் மடிப்பாக்கம் பஞ்சாயத்து பள்ளியிலிருந்து வந்திருந்தான். பார்த்ததுமே தெரிந்து கொள்ளலாம் அவனுக்கு வயதுக்கு ஏற்ற போதுமான மூளை வளர்ச்சி கிடையாது என்பதை. சீருடை என்கின்ற விஷயம் ஏற்படுத்தப்பட்டு இருப்பதே மாணவர்களுக்குள் வேற்றுமை இருக்கக்கூடாது என்பதற்காக தான். ஆனால் அதில் கூட நுண்ணிய அளவில் வேறுபாடு இருப்பதை அரசு பள்ளிகளில் தெரிந்து கொள்ளலாம். ஏழை மாணவர்கள் காட்டன் சட்டை போட்டு இருப்பார்கள். கொஞ்சம் நடுத்தர வர்க்கத்து பையன்கள் டெரிகாட்டன் அணிந்து இருப்பார்கள். வசதியான வீட்டு பையன்கள் பாலியஸ்டர் அல்லது சைனா சில்க்ஸ் அணிந்து இருப்பார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அமல்ராஜ் சைனா சில்க் சட்டை அணிந்திருந்தான். நான் வெள்ளை டெரிகாட்டன் சட்டையும் பிரவுன் நிற டவுசரும் அணிந்து இருந்தேன். 6ஆம் வகுப்பு படிக்கும் போதே அவனுக்கு 16 வயது இருக்கும். வகுப்பில் ஃபேண்ட் அணிந்து வந்தவன் அவன் மட்டும்தான். அவனுடைய அப்பா அப்போது ஊரில் பெரிய ஆள். நிலம், நீச்சு, பரம்பரை சொத்து என்று கொஞ்சம் தாராளமாகவே இருந்தது. அவருக்கு 2 மனைவிகள். மூத்த தாரத்து மூத்த மகன் நம்ம அமல்ராஜ் என்று தான் சொல்ல வேண்டும். புதிய நோட்டையும் புத்தகங்களையும் முகர்ந்து பார்க்கும் போது வந்த வாசனையும் முதல் நாள் வகுப்பு தந்த மகிழ்ச்சியையும் இன்னமும் மனதில் ஓரமாக இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். சொர்ணாம்பிகை மிஸ் தான் கிளாஸ் டீச்சர். முதல் நாள் என்பதால் பாடம் எதுவும் எடுக்கப்படவில்லை. டேபிளில் இருந்த நொச்சி குச்சிக்கும் வேலை இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். கதைக்கு இடையே சின்ன இடை செருகல்கள். நொச்சி என்பது மரமாகவும் வளராமல் செடியாகவும் குறுகி போகாமல் வளரக்கூடிய ஒரு தாவரம். நொச்சி குச்சி வளைந்து கொடுக்கும் தன்மை கொண்ட ஒரு குச்சி. உறுதியான கொம்பு. எருமை மாடு ஓட்டுபவர்கள் நொச்சி கொம்பை பயன்படுத்துவதை கிராமங்களில் காணலாம். இந்த குச்சியை வைத்து நுங்கு சைக்கிள் தயாரித்தால் பலன் அமோகம். நொச்சியின் இலை நல்ல வாசனை கொண்டது. காய்ந்த நொச்சி இலைகளை நெருப்பில் எரித்தால் யாகங்களில் வருவது போல வெண்மையான புகை வரும். இந்த புகை கொசுக்களையும் பூச்சிகளையும் அழிக்க வல்லது என்று தான் சொல்ல வேண்டும். அப்போது எல்லாம் வகுப்பறை டேபிளில் தினமும் ஒரு புதிய நொச்சி குச்சி தயாரித்து வைக்க வேண்டும். இதற்காக வாத்தியார்களின் டீச்சர்களின் அல்லக்கை மாணவர்கள் யாராவது வகுப்புக்கு ஒருவர் இருப்பார்கள். அந்த அல்லக்கை வேலையை 8வது வரை நான் செய்து வந்தேன். 8வதுக்கு பிறகு பொறுக்கி பசங்க பட்டியலில் நான் சேர்ந்து விட்டதால் பத்மநாபனோ வேறு யாரோ டீச்சருக்கு அல்லக்கையாக தேர்ந்து எடுக்கப்பட்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். நொச்சி குச்சிக்கு டிமாண்ட் ஏற்பட்டால் மாற்று ஏற்பாடாக நுணா மரத்தின் கிளையை உடைத்து பிரம்பு தயார் செய்து வைக்க வேண்டும். கருநிற நுணாம்பழம் சுவையாக இருக்கும். ஆனால் வாசனை அவ்வளவு சிலாகிக்கியாக இருக்காது என்று தான் சொல்ல வேண்டும். ஓகே, கம்மிங் பேக் டு த பாயிண்ட். சொர்ணாம்பிகை டீச்சரின் வகுப்பு முடிந்ததுமே ஒல்லி தமிழையா வந்தார். ஒல்லி தமிழையா ரொம்ப ஜாலியான ஆள். டைமிங் கமெண்ட்டுகள் அடிப்பதில் கில்லாடி. கோபம் வந்துவிட்டால் மட்டுமே நொச்சி குச்சி பீய்ந்து போகும் அளவுக்கு விளாசி விடுவார். குச்சியே பீய்ந்துவிடும் என்றால் அது பீய காரணமாக முதுகின் கதி என்னவென்று சொல்ல வேண்டியது இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அன்று வகுப்பு வந்த ஐயா எல்லோரையும் உயிரெழுத்து மெய்யெழுத்து எழுத சொன்னார். உயிரெழுத்துக்களை வரிசையாக எழுதிவிட்டேன்.
மெய் எழுத்து எழுதும் போது மட்டும் கொஞ்சம் திணறி போனேன். எல்லார் நோட்டுகளையும் வரிசையாக நடந்தவாறே கவனித்து வந்த ஐயா அமல்ராஜின் நோட்டை பார்த்து உலகையே வெறுத்து விட்டார். அவன் எழுதியதில் ஒன்று கூட சத்தியமாக தமிழில் இல்லை. அது எந்த மொழி என்று ஐயாவால் கூட கண்டுபிடிக்க முடியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். என்னையா இது, அசோகர் கல்வெட்ட அப்படியே பார்க்கிற மாதிரி இருக்கே என்று அவர் சொன்னார் அவனிடம். அமல்ராஜ் அமைதி காத்தான். அவனுக்கு லேசாக திக்குவாய், வேகமாக பேச முடியாது என்று தான் சொல்ல வேண்டும். ஏண்டா கேட்டுக்கிட்டே இருக்க, உன்னால பதில் கூட சொல்ல முடியாதா? வாயில் என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்க என்றவாறே நொச்சி குச்சியை எடுத்தார். பக்கத்தில் இருந்த பையன், ஐயா அவனுக்கு சரியா பேச வராது என்று சொன்னான். சரி, உன்னோட பேரை நோட்ல எழுது என்று சொன்னார் ஐயா கண்டிப்பான குரலில். அமல்ராஜ் எழுதியது மீண்டும் அசோகர் கல்வெட்டு மாதிரியே இருந்தது. அமல்ராஜால் அவன் பெயரை கூட எழுத முடியவில்லை என்பதுதான் சோகம் என்றுதான் சொல்ல வேண்டும். நீ எல்லாம் எப்படிரா 6ஆம் கிளாஸ் வந்த என்று கோபமாக கேட்டவாறே நொச்சி குச்சியால் அடித்து விளாசி விட்டார் ஐயா. முதுகிலும் உள்ளங்கையிலும் ஏராளமான அடிகளை பொறுமையாக வாங்கிய அமல்ராஜ் ஒரு சின்ன எதிர்ப்பை கூட தெரிவிக்கவில்லை. சிலை மாதிரி உணர்ச்சிகளை காட்டாமல் மௌனமாக வந்து அமர்ந்தான். அவனது கையை பிடித்து பார்த்தேன். சிவந்து போய் ரத்தம் கட்டி இருந்தது. அமல்ராஜை பார்க்க ரொம்ப பாவமாக இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். மறுநாள் காலையில் ஹெட்மாஸ்டர் ரூம் அல்லோலப்பட்டது. அமல்ராஜின் அப்பா அவரது உறவினர்களோடு வந்து மகன் அடிபட்டதற்காக நீதி கேட்டுக்கொண்டு இருந்தார். அவனால் ஆ என்று கூட எழுத முடியவில்லை என்று சொன்ன தமிழையாவின் நியாயம் சுத்தமாக எடுபடவில்லை. அதை சொல்லிக் கொடுக்கத்தான் உங்ககிட்ட அனுப்புறேன் என்று அமல்ராஜின் அப்பா அலும்பு செய்தார். 6ஆம் கிளாஸ்ல எப்படிங்க ஆஇ கத்துக் கொடுக்க முடியும் என்று ஐயாவின் கேள்வியை அவர்கள் தயவு தாட்சண்யம் பார்க்காமல் நிராகரித்தார்கள். கடைசியாக தமிழையா நொந்து போய் மன்னிப்பு கேட்டதாக நினைவு. அன்று முதல் அமல்ராஜை எந்த வாத்தியாரும் டீச்சரும் கண்டு கொள்ள மாட்டார்கள். அவன் பாட்டுக்கு வகுப்புக்கு வருவான். கடைசி வரிசையில் மந்தமாக உட்காருவான். ஏதோ எழுதுவான். பரீட்சை கூட அசோகர் கல்வெட்டு மொழியில் தான் எழுதுவான். எப்போதுமே எல்லா பேப்பரிலும் மார்க் 0 தான். ஓரிரு டீச்சர்கள் பரிதாபப்பட்டு 5ஓ 10ஓ ரிவிஷன் டெஸ்டில் தந்ததும் உண்டு. மற்ற பையன்களைப் போல விளையாட்டிலும் அமல்ராஜுக்கு ஆர்வமில்லை. அவனுடைய சைனா சில்க் வெள்ளை சட்டையில் மட்டும் ஒரு நாள் கூட நான் அழுக்கை கண்டதே இல்லை. பாட்டா செருப்புதான் அணிவான். கையில் கோல்டு கலர் வாட்ச் கட்டியிருப்பான். கழுத்தில் தடிமனான செயின். விரல்களில் மோதிரம் என்று மிருதங்க வித்வான் கெட்டப்பில் அசத்துவான் என்றுதான் சொல்ல வேண்டும். தமிழையா அவனது எழுத்தை அசோகர் கல்வெட்டு என்று விமர்சித்து இருந்ததால் அவனை மற்ற மாணவர்களும் அசோகர் கல்வெட்டு என்றே பட்டப்பெயர் வைத்து அழைத்தோம். அமல்ராஜ் என்று அட்டண்டன்ஸில் அழைப்பதோடு சரி. தமிழையா அட்டண்டன்ஸ் எடுத்தால் அமல்ராஜ் என்று சொல்ல வேண்டிய நேரத்தில் கூட அசோகர் கல்வெட்டு என்றுதான் குசும்பாக சொல்வார். அமல்ராஜால் உடனே உள்ளேனையா என்று சொல்ல முடியாது. கையை மட்டுமே தூக்கி காட்டுவான் என்றுதான் சொல்ல வேண்டும். 6ஆம் வகுப்பில் 105 பேர் தேர்ச்சி பெற்றார்கள். வெற்றி வாய்ப்பை இழந்த ஒரே மாணவன் அசோகர் கல்வெட்டு மட்டுமே. காரணம் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். நான் 7ஆம் வகுப்புக்கு போன பின்பு அசோகர் கல்வெட்டை பார்ப்பது குறைந்து போனது என்று தான் சொல்ல வேண்டும். எப்போதாவது பார்த்தால் சிநேகமாக சிரிப்பதோடு சரி. அவனுக்கு மூடு இருந்தால் பதிலுக்கு சிரிப்பான். இல்லை என்றால் ஊரென்று போய்விடுவான் என்று தான் சொல்ல வேண்டும். பள்ளி கட்டடம் கட்ட நிதி திரட்டிய போது அமல்ராஜின் அப்பா பெருத்த தொகை ஒன்றை அளித்தார் என்று கேள்விப்பட்டேன் நான். வகுப்புகள் மாற மாற அசோகர் கல்வெட்டையே சுத்தமாக மறந்தே விட்டோம். ஓரிரு ஆண்டுகளில் பள்ளியை விட்டு அவன் நின்று விட்டான் என்று நினைக்கிறேன் என்று தான் சொல்ல வேண்டும். பிளாஷ்பேக் ஓவர். என்னோடு 6ஆம் வகுப்பு படித்த அதே அமல்ராஜ் தான் இன்று காலை ஐயர் வீட்டில் தோட்ட வேலை செய்து கொண்டு இருப்பவன். அழுக்கான லுங்கி அணிந்திருந்தான். சட்டை இல்லை. வியர்வையில் உடல் நனைந்து இருந்தது. உழைப்பின் பலனால் ஆர்ம்ஸ் கொஞ்சம் வெயிட்டாக இருந்தது போல தெரிந்தாலும் கூன் போட்ட முதுகால் சுத்தமாக அவன் தோற்றத்துக்கு கம்பீரமில்லை என்று தான் சொல்ல வேண்டும். நான் தாண்டா குமாரு,
உன் கூட 6வது படிச்சனே என்று நான் அவனிடம் அறிமுகப்படுத்தினேன். அவனால் நினைவுபடுத்தி பார்க்க இயலவில்லை. பொத்தாம் பொதுவாக சிரித்தான். அவனுக்கு வயது இப்போது 33 அல்லது 34 இருக்கலாம். ஆனால் 45 வயது மதிக்கத்தக்க தோற்றத்தில் இருக்கிறான் என்று தான் சொல்ல வேண்டும். ஞாபகமில்லை என்று அவன் சொன்னான். பரவாயில்லாமல் நல்லா இருக்கிறியா என்று கேட்டேன். நல்லா தான் இருக்கேன். கட்டட வேலை பார்க்குறேன். வேலை இல்லாத நாளில் இந்த மாதிரி தோட்ட வேலையும் செய்வேன் என்று அவன் என்னிடம் சொன்னான். முன்பை விட இப்போது திக்கு கொஞ்சம் பரவாயில்லை என்று தான் சொல்ல வேண்டும். தொடர்ச்சியாக புரியும்படி பேசுகிறான் அவன். வேறு எதுவும் பேசாமல் வரேண்டா என்று சொல்லிவிட்டு விடை பெற்றேன். அவனுக்கு இப்போதாவது அவன் பெயரை எழுத தெரியுமா என்று கேட்க ஆவல். கேட்காமலேயே திரும்பிவிட்டேன் என்று தான் சொல்ல வேண்டும். அவன் அப்பா இருந்த இருப்புக்கு இவன் இந்த நிலைமைக்கு வந்திருக்க வேண்டியதே இல்லை. விசாரித்து பார்த்தால் ஏதோ ஒரு கதை நிச்சயம் இருக்கும். அவன் தம்பி தங்கைகள் எப்படி இருக்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டால் அந்த கதையின் அவுட்லைன் கிடைத்துவிடும் என்று தான் சொல்ல வேண்டும். இடுப்பிலும் கையிலும் குழந்தையோடு கூட படித்த கவிதா மாதிரி பெண்களை எங்கேயாவது ரேஷன் கடையிலோ மருத்துவமனையிலேயோ காண நேர்ந்தால் எனக்கு லேசாக மனசு கணக்கும். அமல்ராஜ் மாதிரி பசங்களை பார்க்கும் போதும் அதே கணம் என்றான்.